பொருநராற்று படை. இந்த பேரை கேட்டதும் ஏதோ கஷ்டமான வார்த்தைன்னு நினைக்காதீங்க. இது ஒரு சாவி மாதிரி. ஒரு பெரிய இலக்கிய உலகத்தையே திறக்க போற ஒரு சாவி. இந்த ஒரு வார்த்தையை வச்சு நாம எப்படி அந்த உலகத்துக்குள்ள போக போறோம்னு இப்ப பார்க்கலாம். சரி, வேலையா என்ன பண்ணலாம்? இந்த தலைப்பையே சின்ன சின்ன துண்டா உடைச்சு பார்க்கலாம். இது என்ன மாதிரியான ஒரு நூல்? பாருங்க, இந்த பேரோட கடைசியிலே நமக்கு ஒரு க்ளூ இருக்கு. ஆற்றுப்படை. சங்க காலத்துல இது ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான இலக்கிய வடிவம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கைட் புக் மாதிரி. அதாவது ஒரு மன்னர்கிட்ட பரிசு வாங்கிட்டு வர்ற ஒரு கலைஞர் வழியில இன்னொரு கலைஞரை பார்த்து நீயும் அங்க போ, உனக்கும் நிறைய பரிசு கிடைக்கும்னு வழி சொல்றதுதான் ஆற்றுப்படை. ஓகே, இது ஒரு வழிகாட்டி பாட்டுன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா எதுக்கு வழிகாட்டுது? இங்கதான் புறத்திணைன்னு இன்னொரு கான்செப்ட் வருது. அகத்திணைன்னா காதல், குடும்பம் பத்தி பேசுறது. ஆனா புறத்திணை அப்படி இல்ல. இது வீரம், போர், ராஜாங்கம்னு முழுக்க முழுக்க பொது வாழ்க்கைய பத்தினது. சரி, எந்த ஒரு கதைக்கும் ஒரு ஹீரோ வேணும் இல்லையா? அப்புறம் அந்த கதையை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த பாட்டோட மையத்துல இருக்கிற அந்த ராஜா யாரு? அந்த புலவர் யாரு? இங்கேதான் ரெண்டு முக்கியமான வரலாற்று ஆளுமைகள் வராங்க. ஒரு பக்கம் சோழ மன்னர்கள்ல ரொம்பவே புகழ்பெற்ற கரிகால வளவன். இன்னொரு பக்கம் தன்னோட கவிதையால அந்த மன்னனுக்கு காலத்தால் அழியாத ஒரு இடத்த கொடுத்த புலவர் முடத்தாம கன்னியார். ஒரு புலவர் ஒரு ராஜாவை பத்தி பாடியிருக்காரு, சரிதான். ஆனா எப்படி பாடியிருக்காரு? அந்த கவிதையோட அமைப்பு, அதோட ஸ்டைல் எப்படி இருக்கு? நாம முதல்லயே தெரிஞ்சிக்க வேண்டியது அதோட நீளம். இது 1-2 வரி இல்ல, மொத்தம் 248 வரிகள் கொண்ட ஒரு பெரிய கவிதை. இந்த 248 வரிகளுமே ஆசிரியப்பாங்கிற ஒரு மீட்டர்ல எழுதப்பட்டிருக்கு. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நாம இயல்பா பேசுற மாதிரி ஒரு ஓட்டமும் தாளமும் அதுல இருக்கும். ஆனா நம்ம புலவர் இதோட நிறுத்தல. அந்த இயல்பான ஆசிரியப்பாவோட வஞ்சி அடிகள்னு கொஞ்சம் வேகமான நடையையும் கலந்திருக்காரு. இது அந்த கவிதைக்கு ஒரு புதுவிதமான தாளத்தையும் ஒரு தனித்துவமான ஸ்டைலையும் கொடுக்குது. ஓகே, இதுவரைக்கும் நமக்கு இது என்ன ஜானர், இதுல வர்றவங்க யாரு, இதோட அமைப்பு எப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த பாட்டோட மெயின் சப்ஜெக்ட் என்ன? இது எதை பத்தி தான் பேசுது? இப்ப நாம இந்த தலைப்போட மையப்புள்ளிக்கே வந்துட்டோம். அந்த பெரிய மன்னர் கரிகாலனை பார்க்க போறாங்கன்னு யார வழி நடத்துறாங்க? ஞாபகம் இருக்கா? ஆற்றுப்படைனா ஒரு கலைஞரை வழி நடத்துறது. அப்ப இங்க வழி நடத்தப்படுற அந்த கலைஞர் யாரு? இதோ இந்த புதிரோட கடைசி துண்டு இதுதான் பொருணர். இவங்களும் ஒருவிதமான பாடகர்கள் தான். ஆனா இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே போர்க்களத்தை பத்தி பாடுறது தான். வீரத்தையும் போரோட கஷ்டத்தையும் சேர்த்து பாடுவாங்க. ஆக இந்த பாட்டு ஒரு போர்க்கள பாடகனை, அதாவது ஒரு பொருணரை மன்னர்கிட்ட போக சொல்லி வழிகாட்டுது. இப்ப பாருங்க, நம்ம கிட்ட எல்லா பீஸும் இருக்கு. வாங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த ஒரு வரியிலிருந்து நாம என்ன ஒரு முழுமையான சித்திரத்தை வரைஞ்சிருக்கோன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா? பொருநராற்றுப்படை இந்த ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து நாம என்னவெல்லாம் கத்துக்கிட்டோம். பாட்டோட பொருள், பாட்டோட தலைவன், அதை எழுதின ஆசிரியர், கவிதையோட அமைப்பு, அது என்ன இலக்கிய வகைன்னு ஒரு முழு படமும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரே ஒரு வரி, ஆனா அதுக்குள்ள எவ்ளோ பெரிய உலகம் அடங்கியிருக்கு பாருங்க. ஒரு புலவர் ஒரு போர்க்கள பாணனை ஒரு பெரிய மன்னன் கிட்ட வழி நடத்தி அனுப்புறாரு. அத 248 வரிகள்ல காலத்துக்கும் அழியாத ஒரு கவிதையா செதுக்கி வச்சிருக்காரு.